அனைவருக்கும் வணக்கம். குருவே சரணம், குருவின் திருவடிகளே சரணம். சிறப்பாக 6வது மாதமாக கருத்தரங்கம் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தென்னிந்திய ஜோதிடர்கள் ஆராய்ச்சியாளர்கள் பேரமைப்பு கூட்டம் ஈரோடு, மரியாதைக்குரிய தலைவர் ஐயா அவர்களுக்கு வணக்கத்தையும், இன்று அவருடைய அகவை தினத்தை முன்னிட்டு அவருக்கு வாழ்த்தையும் ஆசிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அவரிடம் பெற்றுக்கொள்கிறோம். இதற்கு உறுதுணையாக இருந்து வழி நடத்தக்கூடிய துணைத் தலைவர்களாகிய நரேந்திரன் மற்றும் பாலசுப்ரமணியம் அண்ணன் அவர்களுக்கும் என்னுடைய பாராட்டை தெரிவித்துக் கொள்கிறேன். திடீர்னு இன்னைக்கு புதுசாக அதுவும் எதர்ச்சியாக மத்தியானம் நரேந்திரன் வழியில் பார்த்தனையும் வாங்க இந்த மாதிரி மீட்டிங் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு. எந்த ஒரு ப்ரிப்பரேஷனும் இல்லை. ஐயா திடீர்னு ஏறணுன்னே சும்மா லைட்டாக ஒரு வாழ்த்துறை ஒரு டாபிக் அப்படிங்கிறதுனால எப்பயும் போலயே அரைச்ச மாவை அரைக்க வேண்டாம், அதனால் புதிதாக ஒன்று சொல்லலாம் அப்படிங்கிறக்காக ஏற்கனவே மீட்டிங்கில் பேசி வைப்போம். ஆனால் இங்கே சொல்லியிருக்குமா இல்லையாங்க தெரியல. அடியன் வளம் வசந்தகுமார், ஈரோடு தான். வாஸ்து வகுப்பு, நாடி ஜோதிடம் இந்த மாதிரி ஆன்லைனில் எடுத்துகிட்ருக்குறோம். ஈரோடு ஸ்ரீஹரி ஜோதிட மாணவரும் கூட. இப்போ இதில் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நாம் ஒரு ஜாதகத்தை பார்த்த உடனே ஒரு ஜாதகத்தில் உச்சம் பெற்ற கிரகத்திற்கு நல்ல பலன்களை கொடுப்போம், அல்லது உச்சம் பெற்ற கிரகத்தினுடைய திசாபுத்திகள் வந்தால் அவருக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்லாம் பலனை சொல்லுவோம். ஆனால் நாம் சொல்லக்கூடிய பலனுக்கும் அவருடைய வாழ்க்கைக்கும் நடக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எந்த விதத்திலும் ஒத்துப்போகாது. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, உச்சம் பெற்ற கிரகமும் மூல திரிகோணம் அப்படிங்கிற சப்ஜெக்டை மேக்சிமம் எங்கேயுமே நானும் படித்ததில்லை, கேட்டதும் இல்லை. அப்போது பழக்கங்கள் ஒரு குழுவில் ஒரு நண்பர்களோடு பயணிக்கும் பொழுது அவர்கள் எங்கேயோ ஒன்று கேட்குறது படிக்கிறது இதெல்லாம் சொல்லும் பொழுது ஆய்வு செஞ்சோம் அப்படின்னா அந்த விஷயம் புலப்படுது. இது இப்போ வரக்கூடிய எங்களுடைய அடுத்த புத்தகம் இன்னொரு 2 மாதங்களில் வெளியிடும் பொழுது இந்த விஷயத்தை சொல்லுவோம். அதில் சிம்பிளாக புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்கிறோம். எல்லோருக்கும் தெரியும், நவ கிரகங்களுக்கும் ஆட்சி வீடு அப்படிங்கிறது தெரியும், உச்ச வீடும் தெரியும். ஸோ உச்ச வீட்டிற்கு மூல திரிகோண வீடு அப்படிங்கிறது கிரகங்களுக்கு இருக்கும். கரெக்டுங்களா? ஆட்சி வீடுன்னா எல்லாருக்குமே தெரியும், அவர்களுடைய சொந்த வீடு. 2 ஆதிபத்திய கிரகங்களுக்கும் இருக்கும், ஒற்றை ஆதிபத்திய கிரகங்களுக்கும் இருக்கும். உச்ச வீடு எல்லாருக்குமே தெரியும். மேஷத்தில் சூரியன் உச்சம், ரிஷபத்தில் சந்திரன் உச்சம், கடகத்தில் குரு உச்சம், கன்னியில் புதன் உச்சம், துலாத்தில் சனி பகவான், விருச்சகத்தில் கேது, ரிஷபத்தில் ராகு, மகரத்தில் செவ்வாய், மீனத்தில் சுக்கிரன். இது எல்லோருக்கும் தெரிஞ்சதுதான். இவர்களுக்கு மூல திரிகோண வீடு அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்கும், அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் மறுபடியும் சொல்கிறேன். செவ்வாய்க்கு அப்படின்னு வரும் பொழுது மேஷம், ரிஷபத்திற்கு கடகம், சந்திரனுக்கு கடகம், சூரியனுக்கு சிம்மம், புதனிற்கு கன்னி, வியாழனுக்கு தனுசு, சனி பகவானுக்கு கும்பம், சுக்கிரனுக்கு துலாம். எல்லாருக்கும் தெரியும். ராகு கேதுகளுக்கு சொந்த வீடு இல்லை. அப்போ அவர்களுடைய முதல் நட்சத்திர ஆதிபத்தியத்தை கொடுக்குறாங்க. அப்போது காலபுருஷ தத்துவத்தில் வாய்ப்பகுதி அப்படிங்கிற ராகுவை தாண்டி வரும் பொழுது மிதுனத்தில் இருக்கக்கூடிய திருவாதிரையை ராகுவிற்கும், அதற்கு நேர் எதிராக தனுசில் இருக்கக்கூடிய மூலத்தை கேதுவிற்கும் மூல திரிகோண வீடாக கொடுக்குறாங்க. ஆட்சி வீடு அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா நமக்கு பாரம்பரியத்தில் கும்பத்தையும் விருச்சகத்தையும் கொடுத்துருப்பாங்க. கும்பத்தில் ராகுவும் விருச்சகத்தில் கேதுவும். நாடி முறையில் ஆட்சி வீடு உச்சம் பெறக்கூடிய வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஷபத்தில் ராகுவும் விருச்சகத்தில் கேது அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. மூல திரிகோண வீடு அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா தன்னுடைய முதல் நட்சத்திர ஆதிபத்தியத்தை கொண்டது. ஏன் அப்படின்னா ராகு கேதுகள் பாம்பு. வாய்ப்பகுதியிலிருந்து வயிற்றுப்பகுதி வரைக்கு முதல் ஆதிபத்தியம் ராகு, அதிலிருந்து தொடரக்கூடிய 180 டிகிரி அப்படின்னு வரும்பொழுது 2வது ஆதிபத்தியம் கேது. அப்போ ராகுவினுடைய முதல் நட்சத்திரத்தை கொண்டுள்ள மிதுன வீட்டை மூல திரிகோணம் முதல் வீடு. அதற்கு அடுத்தபடியாக ராகு கேதுக்கள் நேர் எதிராக 180 டிகிரியில் இருக்கும். அப்போ அதற்கு நேர் எதிராக தனுசில் மூலம் நட்சத்திரம் இருக்கக்கூடிய வீடு மூல திரிகோண வீடு. ஏன் இந்த விஷயத்தை சொல்றோம் அப்படின்னா, உச்சம் பெற்ற கிரகம் அந்த திசைகளிலோ புத்திகளிலோ அல்லது அதனுடைய சேர்ந்த காரக கிரகங்களிலோ நல்ல பலனை கொடுக்கும். ஆமாம், கொடுக்கும். பாரம்பரியத்தில் கொடுக்குமா? கொடுக்கும். சப்தரிசியில் கொடுக்குமா? கொடுக்கும். நாடி முறையில் கேட்டாலும் பிருகுநந்தி நாடியாக இருந்தாலும் சரி, கசியப்பர் நாடியாக இருந்தாலும் எதில் இருந்தாலும் கொடுக்கும். உச்சம் பெற்றுன்னா தன்னிடம் உள்ளதை பகிர்ந்தளித்து கொடுக்கறது தான் சிறப்பு. ஆனால் எங்கிருந்து கொடுக்கும்?
அதுகிட்ட இருக்கக்கூடிய மூலத்தை எடுத்துத்தான் எல்லோருக்கும் கொடுக்கும். இதற்கு உதாரணமா சொல்லணும் அப்படின்னா, பெண்கள் விளையாடக்கூடிய இந்த பல்லாங்குழி விளையாடுவாங்க, பார்த்துருக்கிறீங்களா? ஒவ்வொரு கட்டத்திலேயே காயினை போட்டு வந்து எந்த இடத்துல ஸ்டாப் ஆகுதோ அங்கிருந்து எடுத்து கொடுப்பாங்க. ஸோ அதுபோல இந்த உச்சம் பெற்ற கிரகம் ஒருவருடைய ஜாதகத்தில் நன்மை செய்யும்னா செய்யும். எங்கிருந்து செய்யும் அப்படின்னால், தன்னுடைய மூலத்திரிகோண வீட்டை பாதிப்படை செய்து, அல்லது அந்த மூலத்திரிகோண வீட்டிற்கு காரக கிரகம் அல்லது பாகம், பொருளாதாரம், இதுல ஏதோ ஒரு விதத்தில் பாதிப்பை கொடுத்தால் மட்டுமே அந்த உச்ச கிரகம் அப்படிங்கிறது ஒருவருடைய ஜாதகத்தில் நல்ல பலனை கொடுக்கும். உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க, ராமருடைய ஜாதகம் எல்லோருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். 5 கிரகம் உச்சம். கடவுளாக இருந்தாலும் மனித பிறப்பு எடுத்தால் கர்ம வினைகளை அனுபவிக்கணும் அப்படிங்கிறது நியதி. அப்போ 5 கிரகம் உச்சம் பெற்றிருக்கார். யாராரு? சூரியன் உச்சம், புதன் உச்சம், சந்திரன் ஆட்சி, குரு உச்சம், சனி பகவான் ஆட்சி, செவ்வாய் ஆட்சி, செவ்வாய் உச்சம், குரு சூரியன் உச்சம். சூரியன் தான் யார் சொல்லுவோம்? தந்தையை சொல்லுவோம். தன்னுடைய தந்தையின் இறப்பிற்கு தலைமகனாக இருந்து ஈமை காரியங்கள் கூட செய்ய முடியாத அளவுக்கு அவருக்கு அந்த உச்சம் பெற்ற கிரகம் பாதிப்பை கொடுத்தது. அடுத்தது தாய் ஆட்சி தான், அந்த இடத்துக்கு பிரச்சனை இல்லை. அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, 2வதா குரு பகவான் அவருடைய ஜாதகத்தில் உச்சம். ஒருவருடைய ஜாதகத்தில் குரு அப்படிங்கிறது குழந்தைகளை குறிக்கும். அவருக்கு பார்த்தீங்க அப்படின்னா, தன்னுடைய மனைவி கர்ப்பமாக இருக்கும் பொழுது தன் கணவரை விட்டு பிரிந்து வியாசருடைய பாடசாலையிலிருந்து குழந்தை பிறந்ததே அவருக்கு தெரியாது. ஸோ குழந்தைங்கிற குரு காரகத்துவம் உச்சமடைஞ்சு அதுவும் அவருக்கு பாதிப்பு கொடுக்குது. அடுத்தது புதன், அவரோடு இளையத்தை சொல்லணும் அல்லது சகோதரத்துவத்தை சொல்லணும், பிரித்து கொடுக்குதா? ஸோ பரதன்லேருந்து எல்லாம் போகிறாங்க, இவரோட சேர்த்து லக்ஷ்மணனும் வராங்க. அதற்கடுத்தது யாரு? சனி பகவான் உச்சம். சனி பகவான் அப்படிங்கிறது தான் செய்யக்கூடிய தொழில். ராமர் யாரு? சத்திரியர், ஒரு ராஜா, அவர் நாட்டை ஆள வேண்டும். ஆனால் சனி பகவான் உச்சம், நாட்டை ஆண்டாரா? இல்லை, வனவாசம் போனார். செவ்வாய் போர் புரியணும். போர் புரியணும்னா படைகளோடு போர் புரிஞ்சிருக்கணும். ஆனால் அவருக்கு போர் புரியறதுக்கு உறுதுணையாக இருந்தது வானர படைகள். ஸோ ரொம்பலாம் போட வேண்டாம். ஸ்ரீராமர் ஜாதகத்தில் 5 கிரகங்கள் உச்சம். அந்த 5 கிரகங்களும் அவருடைய லக்ன பாவத்திலிருந்து என்னென்ன பாவ அதிபதிகளோ அல்லது காரக கிரகங்களோ அவருக்கு பலன் கொடுக்கவில்லை அல்லது கிடைக்கலை. ஓகேங்களா? அப்போ நாம் ஒரு ஜாதகத்தை ஆய்வு செய்யும் பொழுது கிரகம் உச்சமாயிருந்தால் நல்ல பலனை சொல்லலாம். அதோடு சேர்ந்த பார்த்த இணைந்த கிரகங்களுக்கு, பரிவர்த்தனை பெற்ற கிரகங்களுக்கு அல்லது வக்ரம் பெற்றால் 4, 8, 12 இருக்கக்கூடிய கிரகங்களுக்கு சொல்லலாம். ஆனால் அவருடைய ஜனன ஜாதகத்தில் லக்னத்திற்கு உச்சம் பெற்ற கிரகம் எந்த பாவத்திற்கு உரியது, அந்த கிரகம் என்ன உறவு முறை, உடலில் என்ன அங்கம், அவர் என்ன பொருளுக்கு அங்க வைக்கிறார், அதெல்லாம் அவருக்கு கண்டிப்பாக பாதிப்படைஞ்சிருக்கும். உதாரணத்துக்கு ஒரு மேச லக்னம் வச்சுக்கோங்க. ஒரு மேச லக்னக்காரத்திற்கு 5ஆம் பாவத்திற்குரிய சூரியன் உச்சமாகிறார். அப்ப 5ஆம் பாவங்கிறது பொதுவாக என்ன சொல்லுவோம்? ஒருவருக்கு வாரிசை சொல்லக்கூடியதை சொல்லுவோம். அப்போ அவருக்கு உச்சமாயிருக்கு, அரசு, பதவி, பெயர், புகழ் எல்லாம் இருக்கும். ஆனால் பாகவகாரகத்துவமாக பிள்ளைகள் சம்பந்தப்பட்டு அவர்களுக்கு பிரச்சனை இருக்கும், குழந்தை பாக்கியம் இல்லாமல் போகுது. அப்போ உடனே எடுத்தோடனே நம்ம குரு, சுக்கிரன், 5ஆம் அதிபதி, 9ஆம் அதிபதி மட்டும் ஓடுவோம். இல்லை, காரக கிரகம் உச்சம் அடைந்திருந்தால் அது மூலத்திரிகோண வீட்டை பாதிக்கும். சரிங்களா? இதையும் எடுத்து ஆய்வு செய்து பாருங்க. வாய்ப்பை வழங்கிய தலைவர் ஐயா அவர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.